குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா 8th தமிழ்ல இயல் 1 தமிழ் மொழி வாழ்த்து. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கி தொடர்புடையது. அதாவது மொழி வந்து கருத்து அறிவிக்கக்கூடிய கருவி மட்டும் கிடையாது. அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது, இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா எது மூலியமா நான் உங்ககிட்ட சொல்றேன்? மொழி, லாங்குவேஜ், அதாவது தமிழ் அப்படின்ற ஒரு மொழி தெரிஞ்சதுனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கி தொடர்புடையது. அப்படின்னா இப்போ மக்களின் பண்பாடு அப்படின்னா இப்போ நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னா ஒரு கல்ச்சரோட வளருவோம். அதே மாதிரி இப்போ அதர் ஸ்டேட்ல உள்ள இப்போ பீகார், மத்திய பிரதேஷ் அந்த சைட்ல உள்ளவங்களோட கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மக்களோட பண்பாட்டுடன் நெருங்கி தொடர்புடையது எதுனா மொழி. உணர்வுடன் கலந்தது அப்படின்னா இப்ப நம்மளோட உள்ள இருந்து ஆத்மார்த்தமாவே நம்மளுக்கு உணர்வோட கலந்தது வந்து தமிழ் மொழி. தமிழர்கள் நம் தாய்மொழியாக தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். அதாவது இப்ப வாழ்ற மக்களும் சரி, இனிமேல் முன்னாடி வாழ்ந்த மக்களும் சரி, நம்மளோட தமிழை வந்து உயிராவே கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். இப்போ நம்மளோட இதுக்கு முன்னாடி உள்ள புலவர்கள் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பாரதியார், பாரதிதாசன் இந்த மாதிரி நிறைய புலவர்கள் நம்மளோட தமிழை வந்து பல வகையில வாழ்த்தி பாடியிருக்காங்க. அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம். இப்போ பாரதியார் பாடின ஒரு பாட்டு பார்ப்போமா? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் மலர்ந்தது அனைத்தும் அழிந்திடு, வன்மொழி வாழியவே, ஏழ் கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசைக்கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்கும் வையகமே, தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இதை பாடியது யாரு அப்படின்னா பாரதியார். இப்போ இந்த பாட்டோட பொருள் என்னன்னு பாத்துருவோமா? சைட்லேயே நம்மள்கிட்ட கொடுத்துருப்பாங்க பாடலோட பொருள் என்ன அப்படின்னு. இப்போ வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவனா, தமிழ் மொழியில எக்காலத்தும் நிலை பெற்று தான் வாழ்க அப்படின்னு சொல்லி, அதாவது தமிழ் மொழி வந்து எப்பவுமே நிலை பெற்று வாழ்க அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றாரு. அடுத்த லைன் என்னன்னா, ஆகாயத்துக்கும் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்துரைக்கும் வளமான தமிழ்மொழி. அதாவது வானமளந்தது அனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே அப்படின்னா ஆகாயத்தால சூழப்பட்ட எல்லாத்தையுமே அறிந்து அது நம்மளுக்கு சொல்லக்கூடிய மொழி தான் தமிழ் மொழி. அதே மாதிரி ஏழு கடல் வைப்புடன் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே அப்படின்னா 7 கடல் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்தது. அதாவது 7 கடல் தாண்டியும் தன்னோட மனத்தை வந்து வீசி பரவ செய்தது நம்மளோட தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, அதாவது அறியாமைன்ற ஒரு இருள் வந்து நீங்கி நம்மளோட தமிழ்மொழி வந்து மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைய செய்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சில கருத்துக்கள், இப்போ சில பொருந்தாத கருத்துக்கள் மீன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா நிறைய மூட நம்பிக்கைகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி பழைய கருத்துக்களை உண்டாக்கும் துன்பங்களை நீக்கி தமிழ்நாடு வளர்கவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளோட தாய்மொழி தமிழ்மொழி என்றைக்கும் மென்மேலும் வளரட்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றாரு. இதோட நூல் என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட பாரதியார் வெறும் கவிஞர் மட்டும் கிடையாது, கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர். இவர் வந்து விடுதலை போராட்ட வீரரும் கூட. அதே மாதிரி சி சுப்பிரமணிய பாரதியார் வந்து 2 இதழ்கள் வந்து நடத்திருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா இந்தியா, விஜயா. இவர் வந்து கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு போன்ற உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியவர். அதே மாதிரி சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரப்பாட வந்த மறவன் அப்படின்னா பாரதிதாசன் வந்து பாரதியார புகழ்ந்துள்ளார். அதே மாதிரி இது வந்து பாரதியாரின் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல தமிழ் மொழி வாழ்த்துன்ற தலைப்புல இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி இப்ப இதோட சொல்லும் பொருளும் பார்த்துடலாமா? இப்போ நிரந்தரம்னா காலம் முழுமையும், வைப்பு நிலப்பகுதி, சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, இசை புகழ், தொல்லை பழமை துன்பம். இது வந்து நீங்க படிச்சுக்கோங்க, சொல்லும் பொருளும் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி இங்க ஒரு செந்தமிழ் அந்தாதின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, செந்தமிழே செங்கருமே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவந்தர் அன்பே, எழில் மகவே, எந்தம் உயிர், உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் மரமம், பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கொணல் ஆரம் நீ யாவும் நீயே. இதை நீங்க எப்படி ஷார்ட்கட்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை வந்து எழுதியவர் து. அரங்கன். இப்போ உங்களை யாரோ ஒருத்தவங்க வந்து புகழ்றாங்கன்னு வைங்களேன், அதாவது செந்தமிழே நீ வந்து செங்கருமே, அதே மாதிரி மொழிக்கெல்லாம் நீ மூத்தவங்களே, அதாவது உயிர் பயிர் நீ வந்து வீரம் நீ காதல் நீ அப்படின்னு சொல்லி யாராவது புகழ்ந்தாங்க அப்படின்னா அரங்கம் அதிர்ற வரைக்கும் யாரோ உங்களை புகழ்றாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது வீரம் நீ காதல் நீ அப்படின்னு சொல்லி யாராவது புகழ்ந்தாங்க அப்படின்னா இதை சைடில் கூட எழுதி வச்சுங்க. அரங்கம் அதிர்ற வரைக்கும் புகழ்றாங்க. அப்ப வீரம் நீ காதல் நீ செந்தமிழே செங்கருமே அப்படின்னா அதை பாடியவர் யாருன்னா து. அரங்கன். நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாமா? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்தனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த.
அதே மாதிரி நெக்ஸ்ட் லெசன் பார்த்துருவோமா? தமிழ் மொழி மரபு. தமிழ் மொழி மரபு அப்படின்னா என்னன்னா, வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் பிடிக்கப்பட்டு வருகின்றன. அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி, மொழிக்கும் சரி ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம் தேவை. அதாவது வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை வந்து ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மொழிக்குரிய ஒழுங்குமுறையை மரபுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற பேர் வந்து ஒழுக்கம். இதே இது மொழிக்கும் சில ஒழுங்குமுறைகள் இருக்கு. அதுக்கு பேரு தான் மரபு. அப்போ தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. இவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன. அதாவது முன்னாடி காலத்திலிருந்தே நம்மளோட தமிழ் மொழிக்குன்னு ஒரு மரபு இருக்கு. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம். அதாவது நம்மளுடைய செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை வந்து எந்த காப்பியம் சொல்லுது அப்படின்னா தொல்காப்பியம் சொல்லுது. நம்மளுடைய பழங்கால இலக்கண நூல் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழோட பழங்கால இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அதுல இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போமா? நிலம் நீர் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இரு திணை ஐம்பால் இயல் நெறி வழாமை திரிவு இல் சொல்லோடு தலா அல் வேண்டும். அதாவது நம்மளுடைய ஐம்பூதங்கள் என்னென்ன அப்படின்னா நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாக இருக்கு. தோன்றிய பொருள் இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த ஐம்பதுகளுடைய. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரு திணை ஐம்பால் இயல் நெறி வழாமை திரிவு சொல்லோடு தழாள் வேண்டும். அதாவது இரு திணைகளாகவும், அதாவது என்னன்னா உலகத்து பொருட்களை வந்து இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தான் தமிழ் மொழியோட மரபு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மரபு நிலை திரிதல் இயல் நெறி மரபு நிலை திரிதல் செயற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. அது மரபு நிலை திரியின் பெரிதாகும். அதாவது என்னன்னா திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர்கள் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். அதாவது இப்ப ஒரு விஷயத்த இப்ப எப்படி சொல்றது, தான் தாம் அப்படின்ற பொருளுக்கு இப்போ நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். தான் அப்படின்னா நான் மட்டும்னு அர்த்தம். தாம் அப்படின்னா நாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரபு நிலைகள் பத்தி நம்மளோட முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி அதை கரெக்டா ப்ரொனன்சியேட் பண்ணி கரெக்டா கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா அதோட பொருளை மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அளபடை புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வழா அமை தழா அல் ஆகிய சொற்களில் உள்ள ழா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே ழாவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிர் எழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரளபடை என்பர். இதனை பற்றி உயர் வகுப்புல பெருசா படிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்தோட ஆசிரியர் யாரு? தொல்காப்பியர். தமிழ்ல நம்மளுக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இந்நூல் வந்து எழுத்து சொல் பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளது. பொருளதிகாரத்துல மரபியல் உள்ள 3 நூற்பாக்கள் தான் இங்க தரப்பட்டிருக்கன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இளமை பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா புலியோட இளமை பெயர் வந்து பரல், சிங்கம்னா குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி. இப்போ ஒலியோட மரபுன்னா புலினா ஒருமும், சிங்கம்னா முழங்கும், யானைனா பிளிரும், பசுனா கதரும், ஆடுனா கத்தும். அடுத்து சரியான விடை தேர்ந்தெடுத்துள்ள பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்பு அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம சொல்லும் பொருளும் இங்க வந்து படிச்சிருக்கோம். இங்க வந்து சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும். விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம்னா கலவை, இரு திணை என்னென்ன திணை? உயர்திணை அஃறிணை, வழாமை அப்படின்னா தவறாமை, ஐம்பால் என்னென்ன? ஆண்பால் பெண்பால் வளர்பால் ஒன்றன்பால் அளவின்பால், மரபுனா வழக்கம், திரிதல் மாறுபடுதல், செய்யுள் பாட்டு, தழா அல் அப்படின்னா தழுவுதல் பயன்படுத்துதல். இப்போ பறவைகள் வந்து விசும்பு அப்படின்னா வானமா வானத்தில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழரோட மரபு. இரு திணை என்னென்ன அப்படின்னா அதை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னா 2 கூட்டல் திணை. ஐம்பால இன்னும் சொல்ல பிரித்து எழுதுவது 5 கூட்டல் பால்.